இந்த ஓட்டையை எவ்வளவு நாளா அடிக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வேலை பிஸியில மறந்தே போயிட்டேன். வாங்கி வைக்கிற ஸ்நாக்ஸ பூரா எலி நல்லா தின்னுட்டு கொளுத்து போய் தெரியுது. இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. என்ன நாத்தனாருது இது, என்னன்னே தெரியலையே. இதை கொண்டு போய் அடுப்படியில வச்சிருக்கா. சரி, எதுவா இருந்தா என்ன, ஓட்டையே அடப்போம். இன்னையோட எலி தொல்லை நம்மளுக்கு இல்ல. இந்த கவசத்தை மீறி எலி எப்படி உள்ளக்க வருதுன்னு பாப்போம். எங்க என்ன சின்ன பொண்ணு? எங்க காலையில சப்பாத்தி போடுவோமேன்னு சப்பாத்தி மாவு பிணைஞ்சு அடுப்படிக்குள்ள வச்சேங்க, காணங்க. நீங்க எதுவும் பாத்தீங்களா? சப்பாத்தி மாவா? ஐயோ, நம்ம ஓட்டை அடைச்சமே அந்த மாவு வச்சுதான் அடைச்சோமோ? அதைத்தான் சொல்றாளோ? சப்பாத்தி மாவுன்னு சொல்ற, ஆனா சாணியை விட படு மோசமான வாசனை வந்துச்சு. சின்ன பொண்ணு, நான் எதையும் பார்க்கல சின்ன பொண்ணு. அப்ப நான் பக்கத்து வீட்டு நாய் தாங்க தூக்கிட்டு போயிருக்கோம். இன்னைக்கு அந்த நாயை ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாருங்க. எந்த நாயும் அந்த மாவை தூக்காதடி. உன்னை கட்டுன பாவத்துக்கு இந்த நாய் தான் தூக்கிட்டு போய் ஓட்டையை அடைச்சேன்.